பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை மாலை 4:37 மணி வரை தேய்பிறை பிரதமை திதியும் இரவு 7-8 மணி வரை கேட்டை நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6:10 மணியிலிருந்து 7:15 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், சுக்கிரன், குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான நிகழ்வுகளுக்கு உகந்த தினம். குறிப்பாக புதிய வேலை மாற்றிக்கொள்வதற்கும் ஏற்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. அதே நேரத்தில் திங்கட்கிழமை என்ற முறையில் சோமவாரம் அப்படிங்கிற அமைப்பில் சிவபெருமான் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக வலிமை மிகுந்த கிரக சூழல்கள் ஒருத்தரை வல்லவராக மாற்றும். அப்படிங்கிற சூழலில் பலவீனமான தசாபுக்தி ஒருவரை மிகப்பெரிய அளவில் பலவீனமான சூழலுக்கு இட்டு செல்லும். இதற்கு உதாரணமாக ஜனன ஜாதகத்தில் எது போன்றதொரு தசைகள் அமைகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய ஜென்ம லக்னத்திற்கு ஒத்து வராத ஒரு அமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த 6, 8, 12ஆம் பாவகங்கள், 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம், லக்ன ஒளிப்படாத மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 6, 8, 12ஆம் பாவகாதிபதிகளினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற பொழுது மிக உறுதியான முறையில் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு அவரவர்களுடைய வயதிற்கேற்றபடியான மிக சிக்கலான சங்கட்டமான சில நிகழ்வு முறைகள், கடன், நோய் நொடி, உடல் உபாதைகள், எதிர்ப்புத்தன்மைகள் போன்ற சூழல்கள் மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்கும். அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, அனைத்திலும் மேம்பட்டதானதொரு சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக ராசியிலேயே ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார். குடும்ப தன வாக்கு பாவகம் சிறப்பாக இயங்குகிறது. கூடுதலாக தைரியம், தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவகமும் மிகவும் உறுதியாக இருக்கக்கூடிய சிறப்புகளோடு கூடிய தினமாக மேசத்திற்கு உற்சாகம் மிகுதியான சம்பவங்கள் நடக்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். எல்லா வகையிலும் நல்லதொரு அனுகூலமான சூழலை பெற இருக்கிறீர்கள். எதற்கும் சிரமம் இருக்காது. மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த காரிய தடைகள் விலகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை மேம்படும். பயணங்களால் வீண் செலவும் அலைச்சலும் உருவாகலாம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை வீட்டில் தடை ஏற்பட்டு வந்த சுப மங்கள நிகழ்வுகள் நல்லவிதமாக நடப்பதற்கான சூழல்களும் உண்டு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான காரியங்களிலிருந்து வந்த இழுபறியான சாதகமற்ற சூழல்கள் மாறும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு உகந்ததான சூழலாக இருக்கும். இன்றைய நாள் பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கிறதால எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காணுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. பயணங்களின் பொழுது உடைமைகளை கவனமாக, பத்திரமாக, பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நீண்ட நெடு நாட்களாக இருந்து வந்து சில பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் காணப்படும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் பெறுகிற தினமாகவும், மாணவர்களுக்கு உற்சாகமும்
சந்தோஷமும் கூடுதலாக அதிகரிக்கிற தினமாக, அனைத்திலும் சாதனைகளும் சாகசங்களும் நிறைந்த உற்சாகம் மிகுதியுள்ள தினமாக இன்றைய நாள் மேசராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிதானம் அவசியம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலுப்பெற்றிருக்கிறது. ராசியில் சூரியன் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். சந்திரனும் வலிமை குறையாத தன்மையிலேயே சஞ்சரிக்கிறார். தன பாவகம் கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த உபசயஸ்தானம், லாபஸ்தானத்தில் ராஜயோகாதிபதி சனி அபாரமாக சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்தை பவர்ஃபுல்லான சூழலில் அமர்ந்து குரு பகவான் மிக வலிமையான முறையில் பார்க்கிறார். குறிப்பாக எல்லா விதமான சூழல்களும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். வீடு வாகன யோகங்கள் நிறைவாக உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் எதிர்பார்த்த வெற்றி நிறைவாகவும் முழுமையாகவும் கிடைக்கும். காரிய தடை விலகும். குறிப்பாக நீண்ட நாட்களாக முடியாமல் தொடர்ந்து இழுபறியாக இருந்து வருகிற சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் நன்றாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் வசூலாகும். எல்லாவற்றிலுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று உற்சாகமாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலிலும் இருந்து வந்த நிதான நிலை மாறும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் அநேக அனுகூலங்களை கொடுக்கும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் இருந்து வந்த எந்தவிதமான இடையூறுகளும் இனிமேல் இருக்காது. குடும்பத்தில் நீண்ட நெடு நாட்களாக இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழல்கள் முழுமையாக மாறும். அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து போவது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு பின்பு விலகும். நிதானமாக செய்யும் செயல்கள் முழுமையாக வெற்றியை கொடுக்கும். பெண்மணிகள் எடுத்த காரியத்தில் சாதிக்க இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் உயரும். கலைத்துறை என்பர்கள் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் மேம்படும். இன்றைய நாள் எல்லாவற்றிலுமான உயரியதான சிறப்பானதொரு நல்ல பலன்களை கொடுக்கிற தினமாக ரிஷபத்திற்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு லட்சியம் உருவாகிற நாளாகவும், மிருகஸ்ரேஷ நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் அனுகூலங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக மிதுனத்திற்கு ராசியோடு மிக வலிமையாக அமர்ந்த 3 கிரக தொடர்புகள் அனைத்து விதமான மாற்றங்களையும் கொடுக்க இருக்கிறது. ராசிநாதனும் சாதகமாக இருக்கிறார். ராசியின் யோகர்கள் அனுகூலம் பெற்றிருக்கிறார்கள். முயற்சி பலனளிக்கின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. பொருளாதார நலன் காக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் என்ற உயர் நோக்கத்தோடு சிந்தித்து செயலாற்றி வெற்றி காணிருக்கிறீர்கள். பொருளாதார நலன் மேம்படும். பொறுமையாக செயலாற்றி அனைத்து விதமான அனுகூலங்களையும் பெற இருக்கிறீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். எதிர்பாலினத்தவரால் செலவுகள் ஏற்படலாம். கூடுமானவரை கோபதாப பிடிவாத குணங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். காரிய வெற்றி ஏற்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த நிதான மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாவதில் நல்ல விதமான முறையில் வேகம் காட்டுவீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்தி சாதுரியத்தின் காரணமாக வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. பதவி உயர்வு நல்ல விதமான முறையில் கிடைக்கும். குடும்பத்தில் அனுகூலமும் நிம்மதியான சூழலும் காணப்படும். விருந்து விசேஷ நிகழ்வுகளில் குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து பேதமை விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் பெருமை கிடைக்கும். பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் நட்புகளை பகைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறை என்பர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். மாணவர்களுக்கு சக மாணவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். இளைஞர்களுக்கான அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற தினமாக
மிதுனத்திற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தேடி வருகிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு கடன்கள் நீங்குகிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கு? கிரகம் மாற்றம் அனுகூலத்தை தருமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். வலிமையாகவே இருக்கிறார். ராசிநாதன் இன்னும் ஒளி குறையாத சூழலில் இருக்கிறார். கூடுதலாக ராசியினுடைய 10, 11ஆம் பாவகங்கள் சாதகமான முறையில் சஞ்சரிக்கிறது. சங்கடங்கள் எதுவும் இல்லாத நாளாக நினைத்ததை சாதித்து வெற்றி கொள்ளுகிற தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமையும். மிகவும் பக்குவமாகவும் பொறுமையாகவும் பேசி அநேக காரிய வெற்றிகளை நீங்கள் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக நல்ல யோக பலன்கள் இன்றைய நாளிலும் உண்டு. பணவரவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது ஒரு சில கவலைகள் இருந்து வந்தது அனைத்தும் முழுமையாக விலகும். பூர்வீக சொத்துக்கள் வாங்குவது விற்பது சம்பந்தமான காரியத்தில் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி நிறைவாக கிடைக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலமான தன்மைகள் மேம்படும். குறிப்பாக எதிலும் பக்குவமாகவும் பொறுமையாகவும் பேசுவதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. பணிபுரிகின்ற இடத்தில் விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். குழந்தைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்து கொடுப்பீர்கள். பெண்மணிகளுக்கு காரிய அனுகூலம் உண்டு. கலைத்துறையினர் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான தன்மைகள் நிறைய உண்டு. மாணவர்கள் வீண் அலைச்சலை குறைப்பது அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாள் இளைஞர்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான சிறப்புகளையும் உறுதியான முறையில் செய்யக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கிற நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடம் விலகுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். வலிமை மிகுந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கிறது. மாற்றங்களோடு கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். 10, 11ஆம் பாவகங்களில் சூரியன், குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள், திக்பலம் பெற்றிருக்கின்ற சந்திரன் என வித்தியாசமான கிரக சூழலோடு சிம்மத்திற்கு இன்றைய நாள் துவங்குகிறது. குறிப்பாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் அனுகூலத்தை கொடுக்கும். அனைத்து விதமான விஷயங்களிலும் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது உற்சாகத்தையும் மனமகிழும் சம்பவத்தையும் கூடுதலாக கொடுக்கும். நீண்ட நாள் மனக்கவலைகள் குறையும். எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் நிறைவாக கிடைக்கும். திட்டமிட்டபடி செயலாற்ற வேண்டிய காரியங்கள் அனைத்தும் சரியான முறையில் நடக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக தொழில்துறையினருக்கு மிகப்பெரிய அளவில் நினைத்ததை சாதிக்கிற வல்லமைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைப்பதற்கான சூழல்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகே கிடைக்கும். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். குறிப்பாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். இன்றைய நாள் தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சம்பவங்களை கொடுக்க போகிறது. பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பு. கலைத்துறை என்பர்களுக்கு அலைச்சல்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள், சங்கடங்கள் அனைத்தும் விலகும். மூத்த சகோதர உறவுகளால் சற்றே மன நிம்மதியில்லாத சூழல்கள் உருவாகலாம். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவதில் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகே அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்களுக்கு உற்சாகம் மிகுதியடைகிற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும்.
தடைகள் விலகுகிற தினமாக சிம்மத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கின்ற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? மிகப்பெரிய அளவில் சாதகமான சூழல்களை கொடுக்கக்கூடிய தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். 10ஆம் பாவகத்தில் வலிமை பெற்றிருக்கிறார் ராசிநாதன். பாக்கியத்தில் சூரியன் இருக்கிறார். குறிப்பாக லாபாதிபதி சந்திரன் இன்னும் ஒளி குறையாத சூழலில் வலுவாக இருக்கிறார். உயர்ந்ததோர் எண்ணங்களும் சாதகமான சம்பவங்களும் நீடித்து நிலைத்து நடக்கின்ற தினமாக இன்றைய நாள் கன்னிக்கு அமையும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. தவிர்க்க இயலாத சூழலில் சுப விரய செலவுகள் ஏற்படும். குறிப்பாக வேலையை விட்டு புதிய வேலை தேடுவதற்கான தன்மைகளும் உருவாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். திட்டமிட்டு ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் மேற்கொள்வதன் மூலமாக முழுமையான நிறைவான காரிய வெற்றி கிடைக்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதமும் அனுகூலமும் கிடைக்கும். வீடு வாகன யோகம் நிறைவான முறையில் கிடைக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் வாக்கு சாதுரியத்தால் சிறப்பாக இருக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நினைத்தும் முடியாத சில முக்கியமான காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாவது நல்லதொரு சாதகமான சூழலுக்கு வழிவகுக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வது மிகப்பெரிய அளவில் சாதகமான தன்மைகளை கொடுக்கும். பணியிடங்களிலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. நீண்ட நாட்களாக குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிக்க இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு புத்திசாதுரியமான செயல்பாடுகளின் மூலமாக புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை நல்லதொரு மேம்பட்ட நிறைவான பலன்களை தருகிற தினமாக கன்னிராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு நம்பிக்கை பிறக்கிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவும், சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இன்றைய நாளில் ராசியை மிக வலிமையாக செவ்வாய் பார்ப்பதும், ராசியை குரு வலுத்து பார்ப்பதும், இதுபோன்றதொரு கிரக தொடர்புகளோடு இன்றைய நாள் மேம்பட்டதானதொரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கிறது. குறிப்பாக எல்லா வகையிலும் அனுகூலங்களும் அதிர்ஷ்டங்களும் அதிகப்படியாக தேடி வருகின்ற தினமாக துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். வாழ்க்கையில் மிக நீண்ட நெடு நாட்களாக இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குறிப்பாக கேதுவின் சஞ்சாரம் உயர்வான சூழலை கொடுக்கும். பொருளாதார மேன்மையுண்டு. மனதளவில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் மேம்படும். தொடர்ந்து தடையேற்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். ஆன்மீகத்தில் விருப்பமும் நாட்டமும் மேம்பட்ட நிலையில் அதிகரிக்கும். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். புத்தி கூர்மை உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றமான சூழலை உணர இருக்கிறீர்கள். ஒரு சில அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான நிகழ்வுகள் இருக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமை விலகும். உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். விருப்பங்கள் கைகூடி வரும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. பெண்களால் மனம் மகிழ்கிற சம்பவங்கள் நடக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. அரசியல்வாதிகள் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கிக் கொள்வது அனுகூலமாக இருக்கும்.
இன்றைய நாள் கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கும், மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறனை மேம்படுத்தும், இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பாக நடக்கிற தினமாகவும், வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கப் பெறுகிற தினமாகவும் துலாத்துக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர என்பர்களுக்கு முன்னேற்றம் மிகுந்த தினமாகவும், விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? குறிப்பாக விருச்சிகத்திற்கு ராசியிலேயே சந்திரன், ராசியினுடைய 12, 2ஆம் இடங்களை மிக வலுப்பெற்ற சூழல்ல குரு பகவான் பார்ப்பது, கூடுதலாக 4ஆம் இடத்தையும் குருவே வலுத்து பார்ப்பது, குறைகள் எதுவும் இல்லாத சூழலாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். குறிப்பாக பணவரவு மேம்படும், எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், நண்பர்கள் உறவுகள் மூலம் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும், தொழில் பங்குதாரர்களால் மாற்றங்கள் உருவாகும், தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் இருக்கும், மனதிற்கு பிடித்தமான நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து முழுமையான பலன்களை பெற இருக்கிறீர்கள். சமூகத்தில் உயர் நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளின் சந்திப்பு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் இருந்து வந்த தொழில் போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல்கள் உருவாகலாம். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் செயல்படி நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். உறவுகள் நட்புகள் மூலம் நன்மையான சூழல் உருவாகும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி சாதிக்க இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலமான உற்சாகமான சூழல் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு நல்ல பலனை நிறைவாக கொடுக்கிற தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அனுசு நட்சத்திர என்பர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தவிர்க்க இயலாத சூழல்ல அனைத்து விதமான நலங்களையும் வளங்களையும் இயல்பாகவும் சிறப்பாகவும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக ராசியோடு 3 முக்கியமான வலிமை பெற்ற கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகிறார்கள். 3ஆம் பாவகத்தில் ராகு, 4ஆம் பாவகத்தில் சனி, 5ஆம் பாவகத்தில் செவ்வாய். இது போன்றதொரு கிரக சூழலோடு மிக வலிமை வாய்ந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அனைத்திலும் மேம்பட்டதானதொரு சூழல்களும் பொருளாதார நலனும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் மறையும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த சங்கடமான அனுகூலங்கள் விலகக்கூடிய தன்மை இன்றைய நாளில் உண்டு. வீடு வாகன யோகம் மேம்பட்ட நிலையில் இருக்கிறது. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள். புதிதாக எந்தவிதமான செயல்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டாம். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி மிக சிறப்பாக நடப்பதற்கு தடைகள் ஏற்படும். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் தகுந்த முன்னேற்பாடோடு செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் லாபத்தன்மைகள் மேம்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாகவே கிடைக்கும். குடும்பத்தில் இதமான மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது அனுகூலத்தை செய்யும். தொழில் பங்குதாரர்கள் புதிதாக அமைவார்கள். பெண்மணிகளுக்கு தேவையற்ற செலவுகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். கலைத்துறை என்பர்களின் புகழ் மேம்படும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாள் இளைஞர்களுக்கு ஏற்றமும் சிறப்பும் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. சிந்தித்து செயலாற்றி சிறப்பானதொரு வெற்றிதனை பெறுகிற தினமாக
தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூராட நட்சத்திர என்பர்களுக்கு மரியாதை மேம்படும். உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்ட ஒரு அனுகூலமும் சாதகமும் நிறைந்த தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வலுப்பெற்ற கிரகங்கள், அதாவது 6ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது, 3இல் சனி, 4இல் செவ்வாய் என சிறப்புகளோடு கூடிய சிந்தித்து வெற்றிகரமாக செயலாற்றக்கூடிய தன்மைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இனிமையான பேச்சின் மூலமாக அநேக விதமான காரியங்களில் அனுகூலத்தையும் சிறப்புகளையும் ஒருங்கே பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தேவையற்ற விரைய செலவுகள் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பதும் சுப பலன்கள் நடப்பதற்கு உங்களுடைய செயல்பாடுகளில் சுறுசுறுப்பும் அவசியம். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது சிறப்பினை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த நேரத்தில் மிக சரியான முறையில் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு முயற்சிக்கின்ற நண்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உருவாகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்திலே இயல்பான சகஜமான சூழல் காணப்படும். நண்பர்கள் உறவுகள் மூலம் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல் உண்டு. குடும்பத்தாரோடு ஆன்மீக பயணம் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான சூழல்கள் உருவாகும். கலைத்துறை என்பர்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் நல்லதொரு வாய்ப்புகளை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கல்வியில் திருப்திகரமான சூழல்கள் உருவாகும். எதிலும் எல்லா இடங்களிலும் தனித்து நின்று செயலாற்றி வெற்றிகரமான சூழல்கள் நிறைய உள்ள நாளாக மகரத்திற்கு புதுமைகளும் மாற்றங்களும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்கள் புத்துணர்ச்சி பெற இருக்கிறீர்கள். திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தின சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிக்கோள்கள் முழுமையாக ஈடேறுகிற தினமாக இன்றைய நாள் கும்பத்திற்கு அமையும். உற்சாகம் மிகுதியாக இருக்கும். உறுதித்தன்மை மேம்படும். நினைத்து முடியாத காரியங்கள் நிறைவாக முடியும். குறிப்பாக குடும்பதன வாக்கு பாவகத்தில் சனி இருப்பது சற்றே பலவீனம். ராசிநாதனாக இருந்தாலும் தனஸ்தானத்தில் அவர் இருப்பது சறுக்கல்களை கொடுக்கும் என்ற முறையிலும், 3ஆம் பாவகம் செவ்வாயின் இருப்பால் முழுமை பெற்றிருப்பதும், 5இல் குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மேன்மையை கொடுப்பதுமான சூழல்ல உற்சாகமும் உத்வேகமும் நிறைந்த தினமாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிறைவான முழுமையான நல்லதொரு வெற்றி கிடைக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். தவிர்க்க இயலாத சுப செலவுகள் ஏற்படும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல்களும் உண்டு. திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக அனுகூலமான தன்மைகள் இருக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். வீடு வாகன யோகம் அமைவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் சிறப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் சிறப்பான முறையில் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய உறுதியான செயல்பாடுகள் உங்களை மிகப்பெரிய அளவில் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அனைத்திலும் அனுகூலமும் சாதனைகளும் நிறைந்த நாளாக குழப்பங்கள் நீங்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. இயல்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவு தடை தாமதம் விலகும். எதிர்பார்த்த பணவரவு ஏற்றத்தை கொடுக்கின்ற வகையில் இருக்கும். அரசியல்வாதிகள் சிக்கல் அனைத்தையும் தாண்டி சாதிக்கக்கூடிய நாளாகவும், கலைத்துறை என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படுகின்ற தினமாகவும்,
இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தி அடைகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கிற தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் மிகுந்த தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் ஏற்றமும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் இருக்கிறது. ராசியில் சனி, ராசிக்கு 2 செவ்வாய், ராசிக்கு 3 சூரியன், ராசிக்கு 4 குரு, சுக்கிரன், புதன் என குறைவில்லாத மாற்றங்கள் தருகிற கிரக சூழலோடு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா வகையிலுமே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நல்ல பலன்கள் அநேகமாக நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும். மனக்கவலைகள் முழுமையாக விலகும். எல்லா வகையிலும் நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். சங்கடமான சூழல்கள் மாறும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். திட்டமிட்டபடி பயணங்களில் வெற்றிகரமான சூழல்கள் உருவாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மேம்படும். குறிப்பாக நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய சரக்குகளை நல்லவிதமாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீணலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நல்லதொரு நன்மைகள் நிறைவாக நடக்கிற ஒரு சூழல்களும் மேம்பட்ட நிலையில் இருக்கிறது. குறிப்பாக குடும்பத்தில் பார்த்துட்டிங்கன்னா வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையடைய கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது. குறிப்பாக பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே அவரவர்களுடைய விருப்பம் என்று சொல்லக்கூடிய காதல் போன்ற நிகழ்வுகளில் சாதகமில்லாத தன்மைகள் நடக்குங்கிறதால சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக ஜென்மச்சனி காலங்களில் நீங்கள் மிகவும் நேசிக்கிற விரும்புகிற அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் சங்கடமான சூழல்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி மேம்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம்